வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 28 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 202 லியூ பாங் சீனாவின் பேரரசராக முடிசூடினார். இவருடன் அடுத்த 4 நூற்றாண்டு கால ஆன் அரசு மரபு ஆட்சி ஆரம்பமானது. கிபி 628 சசானிய பேரரசின் கடைசி மன்னர் 2ஆம் கொசுரோ அவரது மகன் 2ஆம் கவாத்தின் உத்தரவின் பேரில் தூக்கிலிடப்பட்டார். 1525 அசுடெக் மன்னர் குவாவுத்தெமோக் ஸ்பானிய தேடல் வீரர் எர்னான் கோட்ஸின் உத்தரவின் பேரில் தூக்கிலிடப்பட்டார். 1710 ஸ்வீடனில் ஆக்கிரமிப்பு முயற்சியில் ஈடுபட்ட டென்மார்க் படையினர் எல்சின்போர்க் என்ற இடத்தில் வைத்து ஸ்வீடன் படைகளால் தோற்கடிக்கப்பட்டனர். 1784 ஜோன் வெஸ்லி மெதடிஸ் திருச்சபையை ஆரம்பித்தார். 1844 பொட்டாமக் ஆற்றில் பிரின்ஸ்டன் என்ற படகில் பொருத்தப்பட்ட துப்பாக்கி வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த 2 அமெரிக்க அமைச்சர்கள் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். 1867 வாத்திக்கனுக்கான தூதர்களுக்கான நிதிகளை அமெரிக்க காங்கிரஸ் நிறுத்தியதை தொடர்ந்து 70 ஆண்டு கால திரு அச்சிப்பீட அமெரிக்க உறவுகள் முறிவடைந்தன. அதன் பின்னர் 1984 தான் உறவு புதுப்பிக்கப்பட்டது. 1897 மடகாஸ்கரின் கடைசி அரசியான 3ஆம் ரணவலோனா பிரான்சிய படைகளினால் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1922 எகிப்தின் விடுதலையை ஐக்கிய ராஜ்யம் அங்கீகரித்தது. 1935 வலஸ் கரோதர்ஸ் என்பவரினால் நைலான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1942 2ஆம் உலகப் போரில் ஐக்கிய அமெரிக்காவின் ஊஸ்டன் என்ற கப்பலும் ஆஸ்திரேலியாவின் பெர்த் கப்பலும் இந்தோனேசியாவின் சுந்தா நீரிணையில் இடம்பெற்ற போரில் ஜப்பான் படையினரால் மூழ்கடிக்கப்பட்டதில் 1947 தைவானில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டம் முறியடிக்கப்பட்டது. 30,000 பொதுமக்கள் உயிர் இழந்தனர். 1953 ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் தாம் டிஎன்ஏயின் வேதியியல் அமைப்பை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர். 1954 என்டிஎஸ்சி தரத்துடன் முதலாவது வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் விற்பனைக்கு வந்தன. 1958 கெண்டக்கியில் பாடசாலை சிறுவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சுமையுந்து ஒன்றுடன் மோதி ஆற்றிற்குள் விழுந்ததில் 26 சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். 1975 லண்டனில் மூர்கேட் தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்ற புகைவண்டி விபத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். 1980 அந்தாலூசியா பொது வாக்கெடுப்பு மூலம் தன்னாட்சியை அங்கீகரித்தது. 1986 ஸ்வீடன் பிரதமர் ஒலோஃப் பால்மே ஸ்டாக்ஹோம் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1991 முதலாம் வளைகுடா போர் முடிவுற்றது. 1997 வடக்கு ஈரானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 3000 பேர் இறந்து போயினர். 1997 ஜிஆர்பி என்ற மிகவும் ஒளிர்வான காமா கதிர்கள் செகண்ட்களுக்கு பூமியை தாக்கியது. இதன் மூலம் காமா கதிர் வெடிப்புக்கள் பால்வெளிக்கு அப்பால் நிகழ்கின்றன என எடுத்து காட்டப்பட்டது. 1998 கொசோவோவில் கொசோவோ விடுதலை இராணுவத்தின் மீது செர்பிய காவல்துறையினர் தாக்குதலை தொடுத்தனர். 2002 குஜராத் வன்முறையில் அகமதாபாத்தில் இடம்பெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தில் குறைந்தது 55 பேர் கொல்லப்பட்டனர்.
2005 ஈராக்கு கில்லா நகரில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 127 பேர் கொல்லப்பட்டனர். 2006 ஆண்டில் இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தாண்டிவாடா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் 55 பேர் கொல்லப்பட்டனர். 2007 ஆண்டில் புளூட்டோவை நோக்கி ஏவப்பட்ட நியூ ஹொரைசான்ஸ் தானியங்கி விண்கலம் வியாழனை நெருங்கியது. 2013 ஆண்டில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் பணி துறந்தார். 1415 12 கிரிகோரி பதவி துறந்த பின்னர் இடம்பெற்ற முதலாவது பணி துறப்பு இதுவாகும். மேலும் பிப்ரவரி 28 நாளானது சீன குடியரசு நாட்டின் அமைதி நினைவு நாளாகவும், பின்லாந்து நாட்டின் கலேவலா நாளாகவும், அரபு நாடுகளின் ஆசிரியர் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.